முதலமைச்சர் ஸ்டாலின் வெர்சஸ் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க 2 பேரில் யார் வந்து 2026 ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் லீடர், அதாவது முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் இவங்க 2 பேரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஒரு சில கருத்து கணிப்புகளும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த கருத்து கணிப்பு தாண்டி என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை நான் டிஸ்க்ளைமராக நான் முன்னாடியே வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸில் பெரிய அளவில் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. இவர் போகிற இடங்களில் அவரை பற்றியும், அவர் போகிற இடங்களில் இவரை பற்றியும் ஒரு வார்த்தை போர் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து இந்த சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு. அது திருச்சி, ஈரோடு, சேலம், அங்கங்கன்னு பல இடங்களுக்கு போயிட்டுருக்காரு. இங்கே போகிற இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, முக்கியமான ஒரு வார்த்தை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவின் அடிமையாயிட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா, அதாவது கம்யூனிஸ்ட்டுகள் பேசுகிறதுக்கு விவசாய பிரச்சனை இருக்குது, அது இதுன்னு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆனால் எதையுமே வந்து அவங்க பேச மாட்டாங்க. ஒட்டுமொத்தமாக டிஎம்கேவுக்கு அவங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க, அது மாதிரி வந்து சொல்லிட்டாரு. பட் இதுக்கு ஆக்ரோஷமான ஸ்டாலின் அவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வந்து ஒரு அந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர் நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து பாருங்கள், அவர் பேசிட்டு போகிற இடத்துல பிரச்சாரத்தில், குறிப்பாக அந்த கொங்கு மண்டலத்திலே நாங்கள் சொல்கிறோம், அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொண்டர்கள்லாம் அதை ஒரு விளையாட்டு செய்தி மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கட்சியிலே வந்து பல உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்குது, பிரச்சனை போயிட்டுருக்கு. அவர் நீங்கள் வேணால் பாருங்கள், தோல்வி அப்படிங்கிறது மேற்கு, அதாவது அந்த கொங்கு மண்டலத்துலேருந்து தான் தோல்வியே ஆரம்பிக்க போகுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. 2024 எலெக்ஷனில் கூட அவங்க உள்ளாட்சி தேர்தலில் எங்கே தோத்தாங்கன்னா அங்கேருந்து தான் அப்படியே தோத்துக்கிட்டே வந்தாங்க. அப்போ ஆரம்பித்தது இன்னமும் அவங்களோட தோல்வி வந்து தொடரதான் போது. நீங்கள் பாருங்கள், நாங்கள் டிஎம்கே பார்த்தோம்னா இந்த கொங்கு மண்டலங்களில் பல ஸ்கீம்ஸ், பல பிரிட்ஜஸ், பல திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதோட பொறாமல் வைத்தறிச்சலை தான் அவர் போகிற இடத்துலலாம் என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் வச்சிருக்கிற வண்டியை பாருங்கள். அவர் வந்து இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் எப்படி ஒரு பஸ் எடுத்துகிட்டு போவாங்களோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அந்த மாதிரி ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அந்த பஸ்லேருந்து புகை எப்படி வருமோ அந்த மாதிரி அவர் வாயிலிருந்து பொய்யா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு விமர்சனத்தை இபிஎஸ் அவர்கள் மேலே கடுமையாக வைக்கிறாரு. ஸோ அவர் இவரை தாக்க, அவரை தாக்க ஒரே வந்து வார் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில் ஸோ 2 பேரில் ஸோ ஒரு புதுசாக இப்போ ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு வந்து பார்த்தேன், போல் மித்ரா அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒரு பெரிய லெவலில் ஒரு லீடராக இருக்கா அப்படின்னு சொன்னதில், ஓகே இதில் வந்து ஓட்டு பர்சன்டேஜ்லும் சரி, இல்லை தனிநபரான மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளரும் சரி, விஜய் அவர்கள் ஒரு பெரிய லீடு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பட் இதை தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 30% வந்து இருக்குது அந்த ஓட்டு. அதாவது அந்த மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அந்த கரிஷ்மா ஆரா அப்படிங்கிறது ஒரு 30% இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக தான் இபிஎஸ் அவர்கள் வந்து வராரு. ஸோ இபிஎஸ் அவர்களுடைய அந்த பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 18% தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, இது நம்ம போல் இதெல்லாம் நம்ம விட்டுருவோம், இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் விட்டுருவோம். கருத்து கணிப்பில் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா ஒரு தனி கட்சியாக பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஒரு பெரிய லெவலில் ஏடிஎம்கே வந்து ஒரு ஈக்குவலாகவே வச்சுருக்காங்க டிஎம்கே. பட் அந்த தனி மனித அந்த மாஸ், அந்த கரிஷ்மா நம்ம பார்த்தோம். ஒரு பர்சனாலிட்டியாக பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இபிஎஸ் அவர்களை விட ஓட்டு வந்து கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை விட்டுருவோம். நான் வந்து பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் சொல்லணும், யார் ஸ்டாலின் அவர்களா இபிஎஸ் அவர்களா, 2 பேரில் யார் வந்து ஒரு மாஸான லீடர், அந்த இவங்க 2 பேரில் ஒரு டஃப் வச்சோம் அப்படின்னா யார் வந்து ஒருத்தரை ஓவர்டேக் பண்ணுவான்னு என்ன கேட்டால் ஸ்டாலின் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எம்கே ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி அவர் ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா, சிஎஸ்கேனா தோனி, தோனினா சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி, டிஎம்கேனா ஸ்டாலின், ஸ்டாலின் டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டார். பட் இந்த பக்கம் இவர் பேசுகிறது ஓகே, இபிஎஸ் அவர்கள் பேசுகிறது எல்லாமே ரிஷப் பண்ட் மாதிரி இறங்கி சும்மா சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னே வச்சுப்போம். நல்லா பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறாரு. பட் என்னதான் இருந்தாலுமே பார்த்தோம்னா அவரை பார்க்கும்போது ஒரு ரோஹித் சர்மா ஃபீல் தான் வருது. என்னென்னா, இப்போ ரோஹித் சர்மா அப்படிங்கிறவர் சச்சின் டெண்டுல்கருடைய மாசு, அந்த மும்பை இந்தியன்ஸோட அந்த ஃபேன் பேஸு, ஸோ இதை தாண்டி தோனி வெறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ரோஹித் சர்மாவுக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரோஹித் சர்மாவுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ். அது மாதிரி தான் இப்போ இபிஎஸ் அவர்கள் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களுடைய அந்த மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஏடிஎம்கேவோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் இதை தாண்டி தான் ஒரு கொஞ்சம் பேர் இபிஎஸ் அவர்களுக்குன்னு இருக்காங்க. பட் இப்போவும் பார்த்தோம்னா அதுலேயே 2-3 டீம்லாம் வந்து உடஞ்சி போயிருக்காங்க ஏடிஎம்கேல. ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஹானஸ்ட்டாக சொன்னால்
இபிஎஸ் அவர்கள் நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. பட் ஸ்டாலின் அவர்கள் தனியாக, அதாவது நான் தான் டிஎம்கேனா நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்ட். இப்போ மோடி எப்படி வந்து பிஜேபினா நான் தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இந்தியா லெவலில் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஒரு பிராண்டை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தி வச்சது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு படி மேலே கொஞ்சம் அந்த மாஸ், அந்த பப்ளிக் அட்டென்ஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து அட்ராக்ஷன் பண்ணுறாரு, அந்த பப்ளிக் அட்ராக்ஷனை வந்து வாங்குறாரு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன கேட்டால் 2 பேரில் ஒரு வைப்ரண்ட்டான ஒரு மாசான ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்க லீடராக இவங்க 2 பேரோட ரேஸில், நான் சொல்கிறது இவங்க 2 பேரோட ரேஸில் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணுறாரு இபிஎஸ் அவர்களை தான். பட் எது எப்படி வேணால் மாறலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது தேர்தலுக்கு, 7 மாதம் இருக்குது. இந்த 7 மாதத்தில் எப்படியெல்லாம் வந்து ஒரு செக் வைக்கிறாரு இபிஎஸ் அவர்கள், என்ன மாதிரியான அலைன்சஸை ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ கூட பார்த்தோம்னா டிஎம்கே இவங்க வருமா அவங்க வருமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி டிஎம்கேனா டிஎம்கே, விசிகே, கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் டிஎம்கேக்குன்னு ஒரு ஓட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் ஏடிஎம்கே அப்படி கிடையாது. பிஜேபி கிட்ட வந்து நம்ம போகலாமா வேணாமா, இல்லை விஜய் வருவாரா, விஜய் சப்போஸ் வந்தார்னா இபிஎஸ் வந்து சிஎம் ஆகும், விஜய் அவர்களை டெப்டி சிஎம் ஆகும், அப்படி கொண்டு போகலாமா, இல்லை தேமுதிக இங்கே வருமா அங்கே போகுமா. ஸோ இது மாதிரியான நிறைய குழப்பத்திலே வந்து இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டாலின் அவர்களை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். ஸோ ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறும். ஸோ என்னை கேட்டால் இவங்க 2 பேரில் யார் கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக திரும்ப வந்து ஜெயிக்கிறதுக்கு, இவங்க 2 பேருக்குள்ளான இந்த காம்படிஷனில் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் மாஸ் வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இபிஎஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அவரும் வந்து சாதாரண ஆள் கிடையாது. உடஞ்சி போயிடும் திமுக காலி அதிமுக காலி அப்படின்னு சொன்ன டைமில் ஏடிஎம்கேவை ஒரு ஃபைட் பேக் பண்ணி வேறு லெவலில் ஒரு எலெக்ஷனில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ என்னுடைய கருத்துக்களும் இந்த போல் மித்ரா அப்படிங்கிற அந்த பதிவையும் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.